அதிமுகவோடு சேர்வீர்களா? சேரலாம், பிரச்சனை இல்லை. கதவெல்லாம் சாத்திட்டீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆஃபர் வரும், என்ன உங்களுக்கு பயன் கிடைக்கும்? இங்கேயும் திறந்து வச்சுட்டு அங்கேயும் திறந்து வச்சாதானே நீ ஒழுங்கா இந்த பேரம் பேசலன்னா அந்த பக்கம் போயிடும் மிரட்ட முடியும். பிஜேபி, பாமக இந்த இரண்டு கட்சிகளையும் ஆளுங்கட்சி கூட்டணியில் நாம் நீடிக்கிறோம். பொதுவா என்ன சொல்றாங்கன்னா, ஏன் அவ்வளவு தூரம் கசப்பு சண்டை, வெளியே வர வேண்டியதானே? இது சராசரி மனிதர்களின் சிந்தனை. இது அரசியல் உத்தியாக இருக்க முடியாது. அரசியல் களத்திலே நாம் இருக்கிற போது எல்லாவற்றையும் கவனத்திலே கொண்டுதான் ஒரு முடிவு எடுக்க முடியும். ஒரு பிரச்சனை மட்டும் கவனத்தில் கொள்ள முடியாது. ஒரு டிரான்ஸ்பர் கேட்டோம், டிரான்ஸ்பர் போட்டு கொடுக்கல, அதுக்காக கூட்டணி விட்டு வெளியே வாங்க. ஒரு அட்மிஷன் கேட்டோம், அட்மிஷன் கிடைக்கல, கவர்மெண்ட் காலேஜில் கூட உதவி செய்ய மாட்டேங்கிறாங்க, அதிருப்தி, அதுக்காக கூட்டணி விட்டு வெளியே வாங்க. கோரிக்கைகள் 100 கோரிக்கைகள் வைக்கிறோம், 1-2 தான் நிறைவேறுது, 98 99 நிறைவேறல, அதுக்காக கூட்டணி விட்டு வெளியே வாங்க. இது சராசரியான அணுகுமுறை, சராசரியான ஒரு பார்வை. ஆனால் அதை தாண்டி தமிழக அரசியல், அகில இந்திய அரசியல், அம்பேத்கரின் அரசியல், பெரியாரின் அரசியல், அதில் ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டு மக்களின் நலன், தலித்துகளின் நலன் எவ்வளவு முக்கியமோ அதுபோல தமிழ்நாட்டு மக்களின் நலன், தமிழ்நாட்டு மக்களின் நலன் எவ்வளவு முக்கியமோ அப்படி அகில இந்திய அளவில் விளிம்பு நிலை மக்களின் நலன்கள், இதையெல்லாம் கவனத்தில் கொண்டுதான் நாம் சீர்தூக்கி பார்த்து சில முடிவுகளை எடுக்க வேண்டியிருக்கிறது. அரசியலில் நிதானம் தேவை, சகிப்புத்தன்மை தேவை, பொறுமை தேவை. நமக்கு ஆதரவான சக்திகள் யார் என்று அடையாளம் காண்பதில் ஒரு தெளிவு தேவை. கொள்கை அடிப்படையில் நம்முடைய பகைவர்கள் யார் என்பதை முடிவு செய்வதில் ஒரு துணிவு தேவை. அதனால்தான் வெளிப்படையா முடிவெடுத்து சொல்றோம். பிஜேபி, பாமக இந்த இரண்டு கட்சிகளில் இருக்கிற அணியில் நாங்கள் ஒருபோதும் அதிமுகவோடு சேர்வீர்களா? சேரலாம், பிரச்சனை இல்லை. ஆனால் அதிமுகவோடு பிஜேபி இருப்பதனால் சேர முடியாது. நீங்க இப்படி கதவெல்லாம் சாத்திட்டீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆஃபர் வரும், என்ன உங்களுக்கு பயன் கிடைக்கும்? இங்கேயும் திறந்து வச்சுட்டு அங்கேயும் திறந்து வச்சாதானே நீ ஒழுங்கா இந்த பேரம் பேசலன்னா அந்த பக்கம் போயிடுவேன்னு மிரட்ட முடியும். இங்க நீ ஒழுங்கா நான் கேட்கறத கொடுக்கணும்னா நான் இந்த பக்கம் போயிடுவேன்னு மிரட்ட முடியும். அப்படி மிரட்டி தானே அரசியல் பண்ணணும். அப்படி ஒரு அரசியல் எங்களுக்கு தேவையில்லை. நாங்கள் அதுக்காக கட்சி வைத்திருக்கிறோம். அம்பேத்கருடைய அரசியலை மக்களிடம் கொண்டு போய் சேர்க்க வேண்டும், அவ்வளவுதான். 4 பேரை 5 பேரை ஆக்கிட்டா புரட்சி நடத்த போறதில்லை. 5 பேரை 10 பேரை ஆக்கிட்டதுனால ஒன்றும் புரட்சி நடக்க போறதில்லை. 0ல இருக்கிற போதே தாக்கத்தை ஏற்படுத்தியவர்கள் விடுதலை சிறுத்தைகள். ஒண்ணுமே இல்லாத போது தமிழ்நாட்டு அரசியலில் விடுதலை சிறுத்தைகள் யார் என்று திரும்பி பார்க்கக்கூடிய வகையில களமாடியவர்கள் விடுதலை சிறுத்தைகள்.